அடுத்த பிரமேயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சாரதா சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு போனதும் காவேரி எங்கம்மா கிளம்புறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி தம்பி வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கேயும் வரல, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போன்னு சொல்லி சாரதாவும் கிளம்பிட்டு அப்படியே வருத்தமாக கிளம்பி போகிறாங்க. சரி நீ நைட்டு தனியாக தான் வருவேன், உனக்காக நான் வரேன்னு சொல்லி காவேரியும் சாரதா கூட கிளம்பி போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பிடிச்சது அந்த தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. வர வர உன் தொல்லை தாங்கவே முடியலம்மா, நீ ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியோன்னு சொல்லி காவேரியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பிடிக்குமோ பார்த்து பார்த்து அழகாக வந்து அவரே வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சாரதாவும் நம்ம காவேரியும் வந்ததும் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய் எல்லாரும் வந்து வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வணக்கம் வைக்கிறாரு. சாரதாவும் காவேரி முன்னாடி எதுவும் காமிச்சிக்காம வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா மட்டும் முறைப்பாக இருக்காங்க. விஜய் வந்து சமாளிக்கிறாரு, எப்பவுமே எங்கள் சித்தப்பா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க, அன்றைக்கி வழியில் இவர் தானே பார்த்து அட்ரஸ் கேட்டது, ஒரு மாதிரி கோமா கூட பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சித்தப்பா வந்து அப்படியே முழிக்கிறாரு. அப்போது விஜய் யோசிக்கிறாரு, ஓ இவர் வேலையை அப்போவே ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி விஜய் வந்து கூப்பிட்டு போய் அவரே வந்து பரிமாறுறாரு. அப்போது காவேரி வந்து டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. நமக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கே, ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, இந்த கைப்பக்குவத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்ற மாதிரி காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குட்டி காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்கள் அப்பா சமைச்சது அப்படின்னு சொல்லும்போது காவேரியும் பார்த்திங்கன்னா சமையல் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் சுற்றி காட்டுறாங்க நம்ம குட்டி காவேரி பெரிய காவேரிக்கு. அதுக்கப்புறம் தனக்கு அம்மா இல்லைன்றது வந்து அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி குட்டி காவேரி சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட ஒரு டிராயிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி விஜய் காவேரி குட்டி காவேரி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வரைஞ்சி நம்ம குட்டி காவேரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னா நீ இவ்வளோ அழகாக வரைவியா அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. குட்டி காவேரியும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயும் வராரு. இந்த மாதிரியான சீன்ஸை தான் கொண்டு போகிறாங்க. அடுத்த அப்கமிங் ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷனும் அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் எடுத்திருக்காங்க. அதாவது சித்தப்பா வந்து அவர் வேலையை காமிச்சிட்டாரு. சித்தப்பா ஆளை செட் பண்ணி காவேரியை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறாரு. அதுலேருந்து நம்ம விஜய் தான் காவேரியை காப்பாற்றுறாங்க. இதுக்கு காரணம் சித்தப்பா அப்படின்னு தெரிஞ்சு போய் சித்தப்பாவை விடுன்னு விடுறாரு. இதுவும் அப்கமிங் ட்ராக்காக கொண்டு வராங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷனும் மாசாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் சித்தப்பாவோட வில்லத்தனம் விஜய் கண்டுபிடிச்சதுனால இதுக்கப்புறம் சித்தப்பா கிட்ட இருந்து காவேரியை பத்திரமா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜயும் வந்து யோசிக்கிறாரு. சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னா பசுபதி கிட்டே இதை சொல்லிடணும், சம்மந்தி பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி பசுபதி கிட்டேயும் இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா கங்காலாம் இருக்காங்க இல்லையா, காவேரி பர்த்டேவை வந்து சாக்கா வச்சு நம்ம விஜயை பார்க்கலாம், விஜய் பாப்பாவை பார்க்கலாம்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட நல்லா பேசுகிறாங்க, குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா தான் இப்படின்னு பார்த்தா இவங்களும் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி காவேரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் விஜய் அவங்க கிட்ட நல்லா பேசுறதெல்லாம் காவேரி மூலையில நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாம நடக்குது, எல்லாரும் நம்மளுக்கு மறைக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த ஒரு பெரிய சஸ்பென்ஸான ப்ரோமோ வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியிட போறாங்க. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.